விஜய் கிட்ட தோத்துட்டாரா அஜித்? விடாமுயற்சியோட முதல் நாள் வசூல் இவ்வளவுதானா? லைக்கா தயாரிப்புல அஜித் நடிப்புல மகிழ் திருமேனி இயக்கி இருக்கக்கூடிய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா மாதிரியான பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ரசிகர்கள் அவங்களோட கலவையான விமர்சனத்த தான் குடுத்துட்டு வராங்க. பிரேக் டவுன் படத்த தழுவி எடுக்கப்பட்டிருந்தாலும், இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. துணிவு படத்துக்கு பின்னாடி மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சிருக்காரு அஜித். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே படத்துக்கு வைக்காதீங்க. இது தன்னோட கதை இல்ல அப்படின்னு மகிழ் திருமேனி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஏகேவோட படம் 2 வருஷங்களுக்கு பின்னாடி வரதால, இந்த படத்தின் மேல அஜித் ரசிகர்கள் உச்சக்கட்ட நம்பிக்கையும், எதிர்பார்ப்பையும் வச்சிருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்போடயே படம் பார்க்கவும் போனாங்க. அஜித் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும் அவங்களோட ரசிகர்கள் சந்தோஷத்துல ஆர்ப்பரிப்பாங்க. அதுதான் விடாமுயற்சிக்கும் நடந்துச்சு. ஏகப்பட்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டு, பட்டாசுகள் வெடிச்சு, பாலபிஷேகம் பண்ணி அப்படின்னு தியேட்டர களகட்ட வச்சிருந்தாங்க. பண்டிகை நாள்ல நம்மளோட படம் ரிலீஸ் ஆகாட்டியும், நம்ம படம் ரிலீஸ் ஆகுற நாள் பண்டிகையா மாறும் அப்படின்னு அஜித் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட சொன்னாரோ, அத அவங்களோட ரசிகர்கள் நிறைவேத்தி வச்சாங்க. தியேட்டருக்கு வெளியே இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்துல ஈடுபட்டுட்டு, தியேட்டருக்குள்ள போன ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்தது. அவங்க எதிர்பார்த்தபடி படம் இல்ல. ஆக்ஷன் அவதாரத்த அஜித் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, அவ்வளவு பெரிய அவதாரம் எதுவும் இந்த படத்துல அவர் எடுக்கல. அதே சமயம் அவர் செஞ்ச கார் சேசிங், ஃபைட் மாதிரியான விஷயங்கள ஏகோபித்தமா கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் படத்தோட கதை பிரேக் டவுன் அப்படின்னாலும், திரைக்கதைய கொஞ்சம் சுவாரஸ்யமா மாத்திருக்கலாம். அஜித்துக்கான மாஸ் சீன்கள இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் நொந்துக்கிட்டாங்க. அஜித்தோட நடிப்பு தரமா இருந்துச்சு அப்படின்னும், இவ்வளவு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயிசத்த பார்க்கலாம். ஹீரோயிசத்த பார்க்காம குடும்பங்களுக்கான கதைய தேர்ந்தெடுத்ததுக்கே பாராட்டலாம் அப்படின்னும் கலவையான விமர்சனங்கள குடுத்துட்டு வராங்க. விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டுல முதல் நாள் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதுபடி தமிழ்நாட்டுல மட்டும் 22 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தெலுங்குல 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காம். அதே சமயம் விஜய் நடிச்ச கோட் படம் முதல் நாள்ல 30 கோடி வரைக்கும் வசூல் பண்ணதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த 2 வசூல் நிலவரத்தையும் பார்த்த அஜித் ரசிகர்கள், விஜய் கிட்ட அஜித் தோத்துட்டாரோ அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க.